நமக்குதான் தெரியும், சிறு வயதுல கதைகள் சொல்லி இருப்பார்கள். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு கருங்குகை இருக்கிறது. கருங்குகையில் ஒரு நெருப்பாற்று வெள்ளம் இருக்கிறது. நெருப்பாற்று வெள்ளத்தை தாண்டினால் ஒரு குகை இருக்கிறது. குகையில் கிளி இருக்கிறது. கிளியின் கழுத்தில் மந்திரவாதியினுடைய உயிர் இருக்கிறது. சின்ன வயசுல படிச்சிருப்போம், அவங்கெல்லாம் தெரியும். இப்ப இந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப சொன்னா நம்மள பூமர்னு சொல்லிருங்க இந்த குழந்தைங்க. எங்க கதை சொல்றீங்க அப்படி? ஆனா அப்பொழுது தெரியவில்லை நம்முடைய இதனுடைய அதிசயம், இதனுடைய ஆற்றல், இதனுடைய ரகசியம் நமக்கு தெரியவில்லை. அதாவது 7 கடல் தாண்டி என்றால் 7 ராசி தாண்டி, 7 ராசியில் கடல் இருக்கிறது. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி 7 ராசியில் மலை இருக்கிறது. அப்ப 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு குகை இருக்கிறது என்றால் அந்த குகை தான் இருள் நிறைந்த விருட்சிகம். அந்த இருள் நிறைந்த விருட்சிகத்தில் நெருப்பாற்று வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த விருட்சிகம் என்பது நீர் ஸ்தானம். அது சாதாரண நீர் அல்ல, அது கொதி நீர். எனவே நெருப்பாற்று வெள்ளம் எங்கே இருக்கிறது? விருட்சிகத்தில் இருக்கிறது. அப்ப இந்த நெருப்பாற்று வெள்ளத்தை கடந்து அங்கே யார் இருக்கிறார்? ஒரு பச்சை கிளி இருக்கிறது. அந்த பச்சை கிளியின் கழுத்தில் மந்திரவாதியினுடைய உயிர் இருக்கிறது. நம்முடைய உயிர் அந்த அங்கேதான் இருக்கிறது. மனிதர்களுடைய உயிர் அந்த 8ஆம் இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ரகசியத்தை நம்முடைய முன்னோர்கள் ஒரு அழகான எளிமையான கதையில் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த பச்சை கிளி என்பது எங்கிருந்து வந்தது? 6ஆம் இடத்தினுடைய தாக்கம் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. 6ஆம் இடமும் 3ஆம் இடத்தினுடைய தாக்கம் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது நம்முடைய கழுத்து. எது? மிதுனம். 3ஆம் இடம் என்பது கழுத்து. அந்த 3ஆம் இடம் என்ற மிதுனம் பச்சை நிறத்திற்கு சொந்தம். எங்கே எங்கே கிளி வைக்கப்பட்டது? கிளியினுடைய கழுத்தில் எங்கே உயிர் இருக்கிறது என்றால் மிக முக்கியமான ரகசியம் 8ஆம் இடத்தினுடைய ரகசியம். 8ஆம் இடத்திற்கு விருட்சிகத்திற்கு 8ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறது என்ற அற்புதத்தை ஜோதிட சாஸ்திரம் நமக்கு தந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய உயிராற்றல், ஒரு மனிதனுடைய ஆயுளினுடைய ரகசியம் மிதுனத்தில் இருக்கிறது. எனவேதான் சிவபெருமானை முக்கண் முதல்வன் என்று 3 கண்ணுக்கு சொந்தக்காரனாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மிதுனத்தில் தான் சிவபெருமான் அவதரித்த ஆதிரை திரு ஆதிரை நட்சத்திரம் இருக்கிறது. எவ்வளவு ரகசியம் பாருங்க. அப்ப இவ்வளவு ரகசியங்களை, அப்ப நம்ம ஆயுள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் எதை நாம் வலிமைப்படுத்த வேண்டும்? 8ஆம் இடத்தை தூய்மை செய்ய வேண்டும். 3ஆம் இடத்தை வலிமைப்படுத்த வேண்டும். 3ஆம் இடம் நமக்கு தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. 3ஆம் இடம் நமக்கு இன்னொரு காமஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. அப்ப காம தகனம் எங்கே நிகழ்ந்தது? காம தகனம் எங்கே நிகழ்ந்தது? காம தகனம் நிகழ்ந்தது பங்குனி மீனத்தில் நிகழ்ந்தது. அப்ப 3ஆம் இடம் என்ற காம ராசி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆற்றல் மிகுந்த மிதுனத்திற்கு கர்ம ராசியான 10வது ராசியான மிதுனத்தில் மன்மதன் எரிக்கப்பட்டான். சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான் என்ற ரகசியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீ காம தகனத்தை செய்தால் மட்டும்தான் உனக்கு இறைநிலை. உன்னுடைய ஆசையை நீ முற்றிலும் ஒழித்தால்தான் உனக்கு இறைநிலை. உன்னுடைய ஆற்றலை எல்லாம் இறைவன் மீது பட்டில் கொண்டால்தான் உனக்கு இறைநிலை என்று சொல்லப்பட்டது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 3ஆம் இடத்தில் காமம், 3ஆம் இடத்தில் தைரியம் வீரியம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப 3ஆம் இடத்தினுடைய ரகசியம் 12ஆம் இடத்தில் மீனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை பாவகத்தில் வெளிப்படுகிறது.